ஜஸ்டினை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்களை விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காம விட்டுருவாரா? கொடுப்பார். சகையை போன்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கேள்வி கேட்கிற அத்தனை பேருக்கு ஒரே வரி தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறாங்க. ஆசீர்வதிப்பார். 1000 கேள்வி கேட்டா ஒரே வரியில பதில் சொல்வார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க மிகப்பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா உங்க நிழல கூட தொட முடியாது. ஏன்னா உங்க மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவருக்கு தெரியாது, இவன் ஆபிரகாமின். இங்க பாரு, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்டா. ஒருவேளை நீ தவறு, நீ கரெக்டா இருக்கணும், நானும் கரெக்டா இருப்பேன். நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இங்க நான் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். இனி இந்த உலகத்துல எந்த மூலையில எவன் ஆசீர்வதிச்சாலும் உனக்குள்ளதான் நான் ஆசீர்வதிப்பேன். That's what the power of covenant. So ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நீ அல்ல. விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். பவுல் சொன்னான், அவர்கள் யூதன் அல்ல, நீங்க தான் யூதன்னா. இயேசு சொன்னாரு அவங்கள பார்த்து, நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லப்பா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகள்னாரு. அதை விட கொடுமையான வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர். யூதர்லாம் பார்த்தா, ஐயோ யூதர் யூதர் தொட்டு கும்பிடு. இதெல்லாம் வளர்ச்சி அடையாத மனப்பக்குவம். யூதன் அவன் ஒரு பிள்ளைனா நான் ஆபிரகாம் குமாரத்தன் தாண்டா என்கிற குமாரன் தான்ற மனநிலை உங்களுக்கு இருக்கணும். யூதர்களை பார்க்கும்போது தெய்வமாலாம் பார்க்க வேண்டாம். ஆமாம், யூதர்களை பார்ப்பதை ஒரு பெரிய விஷயமாலாம் பார்க்க வேண்டாம். ஏர்போர்ட்டுக்கெல்லாம் யூதனை பார்த்து யூதன் இருந்தால் என்ன? மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியிலே யூதனானவன் தான் யூதன். இருக்கட்டும், நம்முடைய சகோதரன், அவ்வளோதான். என் அன்புக்குரியவரை நேசிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதத்திலும் வித்தியாசமாக இராதபடி அதை செய்தார். எந்த விதத்திலும் வித்தியாசம் வைக்கலை. ஏன்னா அவர்கள் தகப்பன் நமக்கும் தகப்பனாக இருக்கிறார். ஸோ நம்ம அவர்கள் நேசிக்க கடமைப்பட்டிருக்கோம், அவர்களை இறங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இப்போ ஆபிரகாமோடு தேவன் என்ன செஞ்சார்னா ஒரு உடன்படிக்கை பண்ணினார். உடன்படிக்கை பண்ணினால தான் இந்த யூதர்களை ஃபுல்லாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறார்கள். ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் சொல்றார், வாசிங்க ஏசாயா 41:8. என் தாசனாகிய இஸ்ரவேலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட. தயவுசெய்து என்னை பாருங்கள், தேவன் இங்க யாக்கோபே இஸ்ரவேலேன்னு சொல்றாரு. உண்மைக்கே யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை இஸ்ரேல் மக்களை பார்த்து பேசினாரா? சொல்லுங்க ஒரு தடவை. அங்கனக்குள்ள யாக்கோபு இருந்தானா? குனிஞ்சு வேற பார்க்குறீங்க. ஏசாயா எழுதும்போது யாக்கோபு எங்க இருக்க போறான்? யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை யாக்கோபை பார்த்து பேசினாரா இல்லை இஸ்ரேல் தேசத்தை பார்த்து பேசினாரா? அப்போ இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும்போது யாரை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு? யாக்கோபாவே பார்க்குறாரு, ஆபிரகாமே பார்க்குறாரு. அவனை ஒரு மனுஷனாக தான் பார்க்குறாரு. நல்லா புரியுதா உங்களுக்கு? ஒரு முழு தேசத்தையே ஒரு ஆள் மாதிரி பார்க்குறாரு. இப்போ என்ன ஒன்று, உங்களை எல்லாரையும் சேர்த்து தேவன் ஆபிரகாம்னு ஒரே ஆளாக பார்க்குறாரு. அப்போ நம்மளை பார்க்கும்போது ஆபிரகாம் என்கிற தனிப்பட்ட நபர்கிட்ட பேசுவதாகவே அவர் பார்க்கிறார். பார்த்து ஆபிரகாம் நான் உடன்படிக்கை பண்ணல, அதை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று தான் உங்களிடத்தில் அவர் பேசுகிறார். என் யாக்கோபே, என் இஸ்ரவேலே, என்ன வாசிக்கிறார்? வாசிங்க. என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. கை தட்டுங்களே ஒரு தடவை எல்லாரும் அவருக்கு நல்ல உற்சாகமாய். ஆமென். நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. என்ன மரியாதை, என்ன அன்பு உங்க மேல. உங்களை பார்க்கும்போது எவ்வளவு ராயல் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்றாரு, எவ்வளவு மேன்மையா பார்க்கிறாரு. விடிய விடிய சர்ச்சுக்கு போறியே, இதுல கொஞ்சம் கூட உனக்கு இந்த அறிவு வரல? நீ எப்படி பார்க்கிற, அவர் எப்படி பார்க்கிறார் பார். முதலாவது தேவனை போல் பார்க்க கத்துக்கொள்.
பார்க்கும்போது என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியே. கையை தட்டுங்க சார். That's my address. That's my address. நான் எந்த சந்ததியில வந்தேனோ அந்த சந்ததியின் தகப்பனாய் ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதன். என்ன பார்க்கிறப்ப ஃப்ரெண்டோட பையனாலே அது தான் பையன் மாதிரி தான் சார். ஏன் தெரியுமா? தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு. ஆபிரகாமோடு ஏன் தேவன் உடன்படிக்கை பண்ணார்னா, பொதுவாக நண்பர்கள் தான் உடன்படிக்கை பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக நேசிச்சிட்டா, நாங்களாம் ஒரு காலத்தில் வந்து பாருங்கள், நண்பர்கள்லாம் சிந்தப்ப நம்ம யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதா, நம்ம வந்து இப்படியே வாழணுண்டா அப்படின்னு 90 வந்து ஒரு 7 பேர் தீர்மானம் எடுத்தோம். திரும்பி பார்த்தேன் 6 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதை முடிச்சு அப்படியே அடுத்து நம்ம மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு 4 பேருக்கு, அண்ணே நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் நாங்கள் ஆகவே மாட்டோம். எவன் சொன்னானோ அவன் தான் முடித்தான். இதெல்லாம் வந்து இப்படி நண்பேண்டாலாம் இப்படி போயிருது. ஆனால் தேவன், ஆனால் பைபிளில் பாருங்கள், ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட அன்பு அதிகமாகும் போது அவர்கள் சும்மா பேச்சுவார்த்தை உசுர கொடுப்பேன் அப்படிலாம் பேசலாவீங்க. அவங்க உடன்படிக்கை பண்ணாங்களாம். தேவன் ஆபிரகாமை நேசித்து அவனோட உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை எங்கே இருக்குது? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சீக்கிரம் வாசிங்களேன். 15:8. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்ன, ஒரு பெரிய சந்ததி தர போகிறேன், நல்லா கவனிங்க, உனக்கு வந்து நான் இந்த தேசத்தை நீ சுதந்திரிக்க போறடா அப்படின்னாரு. அடுத்து அதற்கு அவர் கானான் தேசம் சொன்னது கானான் தேசத்தை அல்ல, பரலோகத்தை சுதந்திரிப்பதை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அதற்கு அவன் வந்து சொல்றான், எதனால நான் எனக்கு அறிவேன்னு சொன்னப்ப கர்த்தர் சொன்னீங்க, வா உங்களோட நான் உடன்படிக்கை பண்ண போறேன். வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. நல்லா கவனிங்க, இங்க ஒரு பெரிய உடன்படிக்கை நடக்கிறது. இந்த உடன்படிக்கை என்னன்னா, நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க உடன்படிக்கை எப்படின்னு. அந்த வெட்டி அந்த துண்டங்கள் நடுவே கடந்து செல்வார்கள், அந்த இரத்தத்தை பூசுவார்கள். இன்னும் பழைய இடத்துல வந்து உடன்படிக்கையில் வந்து இருவரும் தங்கள் இதை கையை அறுத்து அந்த ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தரோட வைப்பாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ் தட், இந்த உடன்படிக்கையில் 2 வகையான உடன்படிக்கை இருக்குது. நான் வந்து இந்த ஜான் தப்ராஜ் செய்தி ஒன்று கேட்டபோது பேசினேன். யூனிலேட்ரல் கவனன்ட், அடுத்து பைலேட்ரல் கவனன்ட். அதாவது பைலேட்ரல் கவனன்ட்னா என்னன்னா, இங்கே பார், இனிமேல் நான் இந்த எல்லையை தாண்டி வரமாட்டேன், நீ இந்த எல்லையை தாண்டி வரக்கூடாது, நான் இதை காப்பாற்றிக்குவேன், நீயும் அதை காப்பாற்றிக்கணும், ஒருவேளை நீ மீறினால் நானும் மீறுவேன் அப்படின்னு என்ன கவனன்ட் இது? பைலேட்ரல் கவனன்ட். நானும் ஒழுங்காக இருக்கணும், நீ ஒழுங்காக இருக்கணும். யூனிலேட்ரல் கவனன்ட்னா என்ன தெரியுமா? 2 பேரும் பேசணும். பைலேட்ரல் கவனன்ட். யூனிலேட்ரல் கவனன்ட்னா, இங்கே பார், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிப்பேன்டா. ஒருவேளை நீ கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேன், நீ தவறுனாலும் நான் உன்னை நேசிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுதான் யூனிலேட்ரல் கவனன்ட். பைலேட்ரல் கவனன்ட்னா 2 பேரும் பேசணும். இங்க ஆபிரகாம் தூங்கிட்டான் அப்படின்னா நடந்தது என்ன கவனன்ட்? 2 பேர் பேசினாதான் சார் பைலேட்ரல் கவனன்ட். இங்க ஒருத்தன் பேசவே இல்லை, ஒருத்தர் தான் உடன்படிக்கை பண்றாரு. அப்ப திஸ் இஸ் வாட் யூனிலேட்ரல் கவனன்ட். உன்னை எனக்கும் உடன்படிக்கை போடும்போது இங்க நான் என்ன பண்ணா அவர் என்ன பண்ணுவார்னு பேசல. ஏன்னா நீ நானும் தூங்கிட்டு இருந்தோம். அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட இருந்து உன்னை என்ன பண்ண வைக்கணுமோ அதை நான் பண்ண வைப்பேன். ஓ, அவ்வளவா ஆபிரகாமை நேசிச்சாராம். இந்த நம்புறான் பாருங்களேன், அவனை ரொம்ப பிடிக்கும் சார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தானா, அவனை சிநேகிதானேன்ட்டாராம். ஒட்டுமொத்த உலகத்தில் அவரை நம்பாம கோடிக்கணக்கான பேர் இருந்தப்ப ஒரே ஒருவன் அவரை நம்பினான். அவன் மேல பிரியமாயிட்டு
ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன தெரியுமா? இனி உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் தாண்டா இந்த பூமியில எவனை ஆசீர்வதிக்கணும்னாலும் உனக்குள்ள தாண்டா ஆசீர்வதிப்பேன். இப்போ சாமி பேரில் இல்லையா, சாமியே உன் வம்சத்தில் வந்து பிறப்பாடுறா. சாமியை ஏற்றுக்கிறவன் யாரும் அவன்லாம் உன்னுடைய வம்சமா மாறிடுறான். ஒரு பெரிய உடன்படிக்கை. ஸோ இந்த உடன்படிக்கை பண்ணினதுனால யாரையாச்சும் அவர் பார்த்தாருன்னா இவன் சகையு அப்படி தெரியாது, இவன் ஆபிரகாமின் குமாரன், இவ வந்து கூனி அப்படி தெரியாது, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. என்ன பார்க்கும்போது ஜஸ்டின் அவருக்கு தெரியாது, இவன் ஆபிரகாமின். உங்களை பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரன். அது அழகான வார்த்தை. இவன் ஆபிரகாமின் குமாரன் சொல்லு. இவனும் அப்படின்னா ஒரு 20,000 பேர் பின்னாடி வரலாம். இவனும் அவனும் ஆபிரகாமின் குமாரர்களாய் இருக்கிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன் எவனோ அத்தனை பேரும் ஆபிரகாமின் குமாரன் குமாரத்தி. அதுதான் உங்க குவாலிஃபிகேஷன். தட்ஸ் வாட் யுவர் குவாலிஃபிகேஷன். To be blessed, to be qualified, to be multiplied. பெருக்கப்படுவதற்கு, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, குவாலிஃபை ஆகிறதுக்கு எல்லாமே அதான் குவாலிஃபிகேஷன். ஆமீன் சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் புரிஞ்சுக்காங்க. எனக்குள்ள அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் கால் மிதிக்கும் எந்த தேசத்தையும் தேவன் எனக்கு சொந்தமாய் தருவார். இந்த உலகத்தை சுதந்தரிப்பேன் என்பதே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போ உடன்படிக்கை பண்ணின உடனே, உடன்படிக்கை பண்ணினவனை மாத்திரமல்ல, உடன்படிக்கை பண்ணினவன் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? உன் பிள்ளைகள் அப்படின்றது தான் உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு என் பிள்ளை அதானே மைண்டில் இருந்துச்சு. அதனால தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவன் எத்தனை தான் ஏன் பிள்ளைன்னு சொன்னானோ அப்பெல்லாம் அவன் ஏன் பிள்ளைன்பது உங்கள் பேர் ஏன் பேர் தான் பிதா பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் சிநேகிதனாய் ஆபிரகாமின் சந்ததியை. சிநேகிதர்கள் உடன்படிக்கை செய்கிறார்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்கே 2 நண்பர்கள் உடன்படிக்கை பண்ணுவதையும் அந்த உடன்படிக்கையின் விளைவாக அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, வாசிப்போம். அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய யோனத்தானின் ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் மேஜர்ப்பா. யோனத்தான் ஆத்மாவும் தாவீது ஆத்மாவும் தாவீதும் யோனத்தானும் போலவே இணைந்திருப்போ இறுதி வரை, இணைந்திருப்போ இறுதி வரை. தாவீதும் யோனத்தானும் அவன் ஆத்மா ஒன்றாய் இசைந்திருந்ததான். வாசிங்க அடுத்து. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். நண்பன்னா தான் சார். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசையெல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தோம்னு எழுதிக்க. தட்ஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப். பழைய சண்டையெல்லாம் எங்கள் ஆபத்தில் வச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் நான் தேவனின் சிநேகிதன் நம்ம கர்த்தர் சித்தமானா பேசுவோம். இந்த வாரம் என் தகப்பன் சிநேகிதன். அப்ப அந்த தாவீதும் யோனத்தானும் போலவே இணைந்திருப்போ இறுதி வரை, இணைந்திருப்போ இறுதி வரை. சிநேகிதனே 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 சிநேகிதனே. 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்களாம். வாசிங்க சீக்கிரம். உடன்படிக்கை. சவுல் அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். They made covenant. வாசிங்க தொடர்ந்து. யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி
அதையும் ஆ. தன் வஸ்திரத்தையும் ஆ. தன் பட்டயத்தையும் ஆ. தன் வில்லையும் தன் கச்சையும் கூட ஆ. தாவீதுக்கு கொடுத்தான். ஓகே, இவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அவனோடு மட்டுமல்ல, இந்த என்னன்னா இந்த சம்பவம் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா வாசித்திருப்பீங்க, இல்லாட்டி வாசித்துக்காங்க. என்னன்னா யோனத்தானோட அப்பா வந்து சவுல் வந்து இது தப்பு பண்ணிட்டாரு. ஆனால் தப்பு பண்ணோட பையன் வந்து தாவீதோட உடன்படிக்கை பண்ணனால அடுத்து என்ன சொல்கிறா, சரி உங்கள் அப்பன் தான் தப்பு பண்ணிட்டான், ஆனால் உன் பிள்ளைகள் எல்லாம் வந்து சொல்கிறேன், நீ வந்து நிச்சயமாக ராஜ்யபாரம் உன் கைக்கு வந்துடும், நீ ராஜாவாயிருவ. ஆனால் நீ ராஜாவான பிறகு ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் என்னை கொன்றக்கூடாது, நீ என் பிள்ளைகளை நீ கொன்றக்கூடாது. பொதுவாக நாட்டை பிடித்த உடனே அந்த நாட்டை பிடித்த உடனே நாட்டை பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு? ராஜ வம்சத்தில் யாரெல்லாம் இருக்கிறானோ அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடுவாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தை தன் குடையின் கீழ் கொண்டு வந்தவன். ஆனால் அவன் தன்னுடைய ராஜ்யத்தை செலுக்கஸ் நிகேடர் என்கிற இன்னொருவனுக்கும் அவனோடு இருந்த 3 பேர், பிலிப்பு, ஒரு 4 பேருக்கு அதை பிரித்து கொடுத்தான். பிரித்து கொடுத்து தான் செத்தான். அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் இந்த 4 தளபதிகள் கையில் நாட்டை பிரித்து கொடுத்துட்டு செத்த உடனே இந்த 4 பேர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? அலெக்சாண்டர் வம்சத்தில் இருந்த அத்தனை பேரையும் கருவறுத்தார்கள். ஏன்னா ராஜ வம்சத்தில் எவனாச்சும் மிஞ்சினான்னா அவன் என்னைக்குனாலும் நமக்கு தலைவலி. அதனால் இம்மிடியேட்டாக கொன்றுவான். இது வந்து ராஜ வம்சத்தில் இருக்கவனுக்கு தெரியும். அதனால் யோனத்தான் சொல்கிறான், டேய் நம்ம 2 பேரும் இவ்வளோ நேசிக்கிறோம், கர்த்தர் சொன்னபடியே எங்கள் அப்பாட்ட வந்து ராஜ்யபாரத்தை வாங்கி உன்கிட்ட கொடுப்பாரு, நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி நீ வரும்போது என் பிள்ளைக்கு நீ தயவு பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். வாசிப்போம் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17. ஒரு உடன்படிக்கை அந்த ஜென்ரேஷனில் எவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை பார்க்குது. தயவுசெய்து கண்கள் திறக்கப்படலாம், திரும்பி சொல்வோம், உங்கள் மீது அந்த உடன்படிக்கை வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாசிங்க 1 சாமுவேல் 20, 14, 15, 16. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய அவன் செத்துட்டான். யோனத்தான் செத்துருவான். அதுக்கப்புறம் தாவீது ராஜாவாகும்போது யோனத்தான் இல்லை, ஆனால் அவன் பிள்ளை இருந்தான். வாசிங்க, கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றென்றைக்கும் உம்முடைய தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். என் வீட்டை விட்டு உமது தயவை அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். அதுக்கு தான் உடன்படிக்கை பண்ணுறான். என் பிள்ளைகளை நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறா. எனக்கு ராஜ்யபாரத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன், ஆனால் என் பிள்ளை நல்லா பார்த்துக்க. வாசிங்க தொடர்ந்து. இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி, குடும்பத்தோட உடன்படிக்கை, இது மேன் டு மேன் கிடையாது, ஃபேமிலியோட உடன்படிக்கை பண்ணிட்டான். ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவரே என் சந்ததியில் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னு. என் மீது ஒரு உடன்படிக்கை இருக்கு. அப்போ யோனத்தான் உடன்படிக்கை பண்ண உடனே நல்லா கவனிங்க, தாவீது வந்து வாசி அடுத்த வசனம். தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். 17 உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். இப்போ ஒரு உடன்படிக்கை நடந்துருச்சு. என்ன உடன்படிக்கை சொல்லுங்க? நான் ஆட்சிக்கு வந்தா உன் பிள்ளைகளை கொல்ல மாட்டேன். ஆட்சிக்கு வந்தானா இல்லையா? சொன்ன மாதிரி வந்தான். இப்போ யோனத்தானுக்கு ஒரு பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை பேர் என்ன? மேவிபோசேத். இப்போ தான் நான் சப்ஜெக்டுக்குள்ளே வரேன். இப்போ தான் ஹீரோவே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இன்றைய செய்தியின் கதாநாயகன் பெயர் மேவிபோசேத். அதனால் நீ என்ன நெளிஞ்சாலும் செய்தி முடிச்ச பிறகு தான் போக முடியும். மெஃபிபோசேத். ஆமேன். இவன் தான் நீங்க. எப்ப இவன் தான் நான். இவன் ஒழுங்கா கடந்த பயல உபாத்தியார் ஒரு அம்மா, தாதி அம்மா தூக்கிட்டு போறேன்னு வேகமாக ஓடுறேன்னு ஓடி இவன் காலை என்ன காலம் மாத்திருச்சு, உடச்சி விட்டுருச்சு. இதான் பிரமாணத்தை உன்னை காப்பாற்றணும்னு நினச்சி ஏறி மடியில் உக்காந்தன்னு வச்சுக்க, இருக்கிற குறக்காலையும் உடச்சி விட்டு இவன் சப்பானி ஆகிட்டான். தாதி உபாத்தியார் இவன் எல்லாம் எதுக்கு தான் எடுத்துக்காட்டு. ஆமாம். இப்போ தாவீது வரான்.
வாசிப்போம். 1 சாமுவேல் 4:4 வாசிப்போம். இப்பதான் மேவி போசத்தை காட்டுறாரு. இவன் யார்? உடன்படிக்கையின் பிள்ளை, புத்திரன். அந்த இடத்துல தான் தேவன் நம்ம பார்க்கிறாரு. வாசிப்போம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். 5 வயசு அவனுக்கு. அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். எடுத்துக்கொண்டு ஓடுறா. அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அப்போ அவனுக்கு வயசு 5. இப்ப தாவீது அடிச்சு இடிச்சு தகர்த்து அவன் வந்து கிங்டம் கையில் பிடிச்சு மேலே வந்து உட்கார்றான். 2 சாமுவேல் 9 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம் வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பதான் மேவிபோசேத்தை பார்க்கறான். அவனை கூட்டிட்டு வாப்பான்றான். எதுக்கு? போட்டு தள்ள போறாங்களா? ஏன்னா ராஜ்ய புத்திரர்களை கொன்றுவாங்க. ஆனா தாவீது சொல்றான், அழைத்து கொண்டு வான். அவன் பார்த்தவனு தெரியும், இவர் எங்க அப்பா ஃப்ரெண்டு, எங்க அப்பா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு, எங்க அப்பா எனக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. என் ஜீவனுக்கு உத்தரவாதம் இங்கே இருக்கிறது. நான் சாவதற்கு பாத்திரவான், ஆனால் இங்கே நான் வந்து வாழ்வதற்கு பாத்திரவானா மாறிட்டேன். சவுல் செஞ்ச தப்புக்கு இவன் என்ன செய்யணும் சொல்லுங்க? மேவிபோசேத் சாகணும். ஆனா யோனத்தான் செஞ்ச நன்மைக்காக மேவிபோசேத் வாழ்றான். நான் சொல்றேன், ஆதாம் செஞ்ச தப்புக்கு நம்ம சாகணும். ஆனா ஆபிரகாம் தேவனை விசுவாசத்தில் நாம் வாழ்கிறோம். ஆமென். அப்ப வாசிங்க 6-7 சீக்கிரம் வேகமா. அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அதற்கு அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. கையை தட்டுங்க. அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. எங்க உடன்படிக்கை மீறிடுவாங்க, கொன்றுவாங்களோ. பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம். உன் தகப்பனாய் யாரு? சவுல். நமக்கு யாரு? ஆதாம். ஆதாமுக்குள் நாம் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஆபிரகாமுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். அவன் சொல்றான், நான் உன் மேல தயவு வைப்பேன். உங்க அப்பாக்காக தயவு வச்சு உங்க தாத்தாவுடைய இழந்து போனார் பாருங்க ஏதேன் தோட்டத்தில், அதையெல்லாம் உன் பேர்ல நான் திரும்ப தரேன். சவுல் இழந்து போனதை திருப்பி கொடுத்தான். காரணம் யோனத்தானோடு பண்ணின உடன்படிக்கை, அப்பா கூட பண்ண உடன்படிக்கைனால தாத்தா இழந்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டான். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு பண்ண உடன்படிக்கையில் இழந்து போன ஆதாமின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் மீட்டு கொடுத்தார். ஆமென். வாசிங்க, தயவு வைத்து வாசிங்க. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். இதற்கு மேலாக ஒரு மனிதனை கௌரவப்படுத்த முடியாது. ஒரு ராஜா இதற்கு மேலாக ஒருவனை கௌரவப்படுத்த முடியாது. 2 கால்களும் இழந்த முடவன் அவனை பார்த்து சொல்றாரு, இனிமே டெய்லி என் கூட உட்கார்ந்து சாப்பிடுவான். எவ்வளவு மேன்மையானது ஒரு உடன்படிக்கை. பொழைச்சு போ அப்படின்னு விடல, கூட இருறான்னாரு. அந்த வசனம் வாசிமா. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து, அது மட்டுமல்ல, நல்லா பாருங்க, தயவு வைக்கிறான். 2வது நிலங்களை திருப்பி தருகிறான். உடன்படிக்கை நல்லா வேலை பார்க்குது பாருங்க. பிதாவுடைய தயவு உங்கள் மீது இருக்கிறது. காரணம் நீங்கள் ஆபிரகாமின் குமாரர்களாக இருக்கிறீர்கள். 2வது இழந்து போன ஆசீர்வாதங்களை, ஆதாமுக்குள் இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் நாம் மீட்டுக் கொள்கிறோம். 3வது பந்தியில் அமர்ந்து ஈக்குவல் ஆனர், பிதாவோடு கூட சரிக்கு சமமாய் உட்கார்ந்து தம்முடைய குமாரனோடு அமர்ந்து ராஜபுத்திரர்களோடு அமர்ந்து நாம் பந்தி புசிக்கத்தக்கதா இந்த உடன்படிக்கை என்னை உன்னை மாற்றி இருக்கிறது. பரிசுத்தவான் கண்களை திறந்தார். இயேசு சொன்னார், அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். என்ன சார் போஜனம்னா என்ன சார் சொல்லுங்க சார்? இயேசு எப்படா கதவை திறப்பா நேரா வந்து அடுப்படிக்குள்ள போய் உட்கார்ந்து தின்றுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்க கூட உட்காந்து கப்பன்னு நிமிந்து கூட பார்க்காம சாப்பிடுவாரா? சாப்பிட்றதுன்னா என்ன சார்? போஜனம்னா என்ன தெரியுமா? இட்ஸ் a place of relaxation, cracking jokes, laughing at something. சிரிக்கிறது, ஜோக் அடிக்கிறது, பேசுறது. என்ன அப்புறம் அது என்ன ஆச்சு? அதுதான் பந்தி இருப்பது. தேவன் சாப்பிட்றாரு உட்காந்து சட்டம் கட்டாம கபக்கணும் டிவோவரிங் சம்திங் இல்லை, ஸ்காஃபிங் டவுன், அள்ளி இறக்குறது கிடையாது. அது வந்து ரிலாக்ஸேஷன். பாப்பா போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னா உட்காந்து உங்கள் கூட சாப்பிடுவேன்னு என்னன்னு அர்த்தம்? உங்கள் கூட மனம் திறந்து பேச போகிறார் அர்த்தம். உங்களை சரிக்கு சமம் கௌரவப்படுத்துகிற தேவன். அங்கே மேவி போசத்தை அப்படி கௌரவப்படுத்தினான்.
கௌரவப்படுத்தி நான் 10ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய சர்வன்ட்ஸ்லாம் இருந்தாங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்பா காலத்தில் அந்த சர்வன்ட் ஷீபான்னு ஒருத்தர் இருந்தான். அவனை கூப்பிட்டு, இனிமேல் நீ எப்படி ஒரு ராஜகுமாரனுக்கு சர்வன்ட்ஸ் இருப்பான் அது மாதிரி அவனுக்கு இருக்கணும். 30 பேர் 20 பேருக்கு மேலே நினைக்கிறேன் அவனுக்கு கீழே வேலை செய்ய கொடுத்தான். அவனுக்கு இப்போ திரும்ப அப்பா காலத்தில் ராஜபுத்திரனாக மாறின ஃபீல் அவனுக்கு வந்துருச்சு. 13ஆம் வசனம் வாசிங்க. 13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். முக்கியமான வார்த்தை அது, சாதாரண வார்த்தை இல்லை. கேபிட்டல் சிட்டி, செக்ரட்டரியேட். அவன் இஸ்ரேல் தேசத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் இல்லை, எருசலேமில் குடியிருந்தான். எருசலேமில் சாதாரண வைக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நேரமும் தலைமைச் செயலகத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்சலோம் திரும்பி வந்தான். திரும்பி வந்தபோது ராஜா அவனை மன்னித்தான். ஆனால் எருசலேமில் அவனை வைக்கவில்லை. நீ இந்த நாட்டில் எங்கேயாச்சும் இருந்துக்காப்பா, உங்கள் முகத்தை பார்க்கணும். முகத்தை பார்க்க வேணாம், மன்னிச்சிட்டேன் போச்சு சொல்லு அப்படின்னு. பெத்த மகனை எருசலேமில் உட்கார வைக்கல, ஆனால் உடன்படிக்கை பண்ணனால நண்பனோட பையனை கூட உட்கார வச்சான். That's what the power of covenant. இந்த அப்சலோம் யாருன்னா, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பழுதுவை இல்லாதவன், the man of perfection. அவன் நின்னானா சகல ஜனங்களால் புகழப்படுவான். அரஸ்டிங் பர்சனாலிட்டி. இன்றைய யூதர்கள் பெத்த பிள்ளை முகத்தே பார்க்காத ஓரமாக போய் எங்கேயாச்சும் இருந்துக்கான்ட்டான். ஆனால் இந்த மேவிபோசேத் 2 கால் இல்லாதவன், நம்மள மாதிரி வாடா பக்கத்தில் உட்கார்றா விடுங்க சார். ஆமென், பிரைஸ் காட். யூதர்கள் மிகச்சிறந்த பர்ஃபெக்ட் பர்சனாக இருக்கலாம். அப்சலோம் மாதிரி பெத்த பிள்ளைய ஓரமண்ணில், இது என் நண்பனோட பிள்ளை, அவனை எருசலேமிலே வைத்தான். நான் தேவனுடைய சிநேகிதனின் சந்ததி, நானும் ஆபிரகாமின் குமாரன். ஆகையால் என் கூட உட்காந்து பந்தி இருப்பார். ஆமென். அங்கே தாவீது பந்தி இருந்தான், இங்கே இயேசு பந்தி இருந்தார் சகை கூட. கேட ஆபிரகாமின் குமாரத்தினார். இங்கே வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொல்கிறார், நான் உங்க கூட பந்தி இருப்பேன்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தைரியமாக போங்க. ஆமாம், மற்றவங்களாம் உங்களை பற்றி, உங்களை குடும்பத்தை பற்றி, கதை பற்றி, உங்கள் செயல்களை பற்றி ரொம்ப உங்களை அற்பமாக பார்த்து அப்போல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். லீஸ்ட் பாதர் அபவுட் இட். ஆமாம், அவங்கள பற்றி கவலையப்படாதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? அவருடைய சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததி.